மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி சார்பில் காந்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், ஆட்சி வருவதற்கு முன்பாகவே மக்கள் பணியை செய்ய அஸ்திவாரம் போட்டு ஆரம்பித்தவர் முதலமைச்சர் என்றும், ஆட்சிக்கு வந்தவுடனே மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு தொகுதிக்கு சென்று மனுக்களை வாங்க சொன்னார் என்று பெருமிதம் கொண்டார். மக்களுடன் முதல்வர் திட்டம் என்ற ஒரு திட்டம் ஆட்சிக்கு வந்த அப்புறமா நம்ம முதலமைச்சர் இதை செய்யல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று உங்களுடைய மனுக்களை எல்லாம் என்னிடம் கொடுங்கள், அந்த மனுக்களை எல்லாம் நான் பரிசீலனை பண்ணி கட்டுக்கட்டி பாஸ்போர்ட் வைக்கிறேன், ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வேலையை நான் துவங்குறேன்னு சொல்லி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிச்சவர் தான் முதலமைச்சர் அவர்கள். மக்கள் பணியை ஆட்சிக்கு வந்தபோது செய்வதற்கு முன்பு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதுக்கு அஸ்திவாரம் போட்டு ஆரம்பித்தவர் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக மக்களுடன் முதல்வர் திட்டத்துல ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மனுக்களை வாங்க சொன்னார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் குப்பை பிரிக்கும் குடோன் மையத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டது குறித்த செய்தி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குடியாத்தம் பகுதியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது குப்பை கழிவுகள் பிரிக்கும் இடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது, அங்கன்வாடி மையம் அங்கு செயல்பட அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் கூறினார். மாவட்டம் முழுக்க அதாவது 1100 அங்கன்வாடி மையங்கள் இருக்கு. அவற்றில் எவையெல்லாம் வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறதோ அதெல்லாம் நாங்கள் வட்டாட்சியர்கள் நிலம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விரைவில் அவை எல்லாத்துக்கும் சொந்த கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இல்லைன்னா என்ஆர்இஜிஎஸ் ஃபண்ட் ஏதாவது ஒரு ஃபண்டோட டைப் பண்ணி கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல பழுதடைந்த அங்கன்வாடி மையங்களையும் கணக்கெடுத்து அவைகளை செப்பனிடுவதற்கான பணியும் நடைபெற்று அவங்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. எதனால இந்த இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது, இதுக்கான பெர்மிஷன் யார் வழங்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் கூறிய அந்த அலுவலர்கள் விளக்கம் கேட்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அரசு டாஸ்மாக் கடை அருகே திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் பாலகிருஷ்ணன் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மதுபோதையில் அடித்து கொலை செய்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார், புவனேஸ்வரன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்கின்ற செம்பட்டையன், காளிமுத்து, மருதுராஜ், கணேசன் ஆகிய 4 பேரை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள மேலும் 2 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பேட்டை கீரமங்கலம் முஸ்லிம் தெரு பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது மகன் முகமது ஜெயினுதீன். இவர் ஏர் ஏசியா விமானம் மூலம் மலேசியா செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தார். விமான நிலையத்தில் பயணிகளின் ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற்று மலேசியா செல்ல முயன்றது தெரிய வந்தது. அவரை சுங்கத்துறை அதிகாரி திருச்சி விமான நிலைய காவல்துறை இடத்தில் ஒப்படைத்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து முகமது ஜெயினுதீனை கைது செய்து போலி பாஸ்போர்ட் மூலம் செல்ல முயன்றது குறித்தும் போலி பாஸ்போர்ட் வாங்கியது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டேட் பேங்க் சாலையில் வந்த மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பரந்தாமன் என்பவருக்கு காலில் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.
மேலும் இந்த விபத்தில் 4க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. விபத்து தொடர்பாக கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவில்பட்டி நகர் பகுதிக்குள் அதிவேகமாக பேருந்து மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் உயர் ரக இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ராகுல் என்பவர் மீது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக ரூ.4000 போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் நாகர்கோவில் நேசமணி நகர் காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் மாணவனிடம் இதுபோன்ற இனி செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தனர். மேலும் இதுபோன்று போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் நகராட்சி அவ்வை நகர் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் மற்றும் 12.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் மாநில நிதி ஆணையத்தின் வாயிலாக 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சாந்தி, நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விக்கிரமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சாதி ரீதியான மோதலை கட்டுப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விக்கிரமங்கலம் காவல் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புகார் அளித்த போதே இருதரப்பு மாணவர்களிடம் முன்கூட்டியே கல்வித்துறை அதிகாரிகளும் மற்றும் போலீசாரும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மாணவர்களுக்கு இடையேயான மோதல் நடைபெற்றிருக்காது என்று குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தனப்பள்ளி மதுவிலக்கு சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த குடியாத்த மதுவிலக்கு போலீசார் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை பரிசோதனை செய்தபோது அதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து சுமார் 70 மது பாக்கெட்டுகள் கடத்தி செல்ல முயன்று தெரியவந்தது. மது பாக்கெட்டுகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் குடியாத்தம் அடுத்த பூங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.